நாங்கள் ரீச் ஆகிட்டு நாங்கள் வந்து இந்த சைடு பாலத்துக்கு இந்த சைடு தான் இருக்குன்னு நாங்கள் பாடி இந்த சைடு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பாலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு பாடி. அவங்க அங்கே தேடாமல் மற்ற இடத்துல தேடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே தேடி இருக்கலாம். அந்த 2 days அம்மா வெளியிருந்து ஒரு 2 days என்ன பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. அந்த 1.5 நாள் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. நைட்டு 12 o'clock எங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரீசன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா தவறுத்தாங்க, இந்த மாதிரி வாங்க வந்து பாருங்கள் எதை இருந்தாலும் வந்து கேளுங்க. அப்பயும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்னொருத்தங்க அம்மாவோட அக்கா இருந்தது ஒரு ஸ்டேஷனில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க வேறு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க. அப்பயும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேஷன் ரெஸ்பான்ஸ் கொடுங்கன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் பருவதமலை போலூருக்கு வந்து எதாக இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெத் சர்டிஃபிகேட்டு இது சொல்லும் போது அதில் டேட்டு தப்பாக போட்டு கொடுக்குறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த இது ஆம்புலன்ஸ் ஏற்றும் போது அந்த இது கொடுப்பாங்க. அதில் வந்து ஏஎம்முக்கு பிஎம் போட்டு கொடுக்குறாங்க. மார்னிங் அம்மா பாடி எடுத்தது மார்னிங் வந்து 7:45 ஏஎம்முக்கு எடுத்தாங்க. அதில் என்ன போட்டு கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் கூட கேர்லெஸ் இல்லாமல் என்ன போட்டாங்க, 11ஆம் தேதி 11:45 பிஎம்னு போட்டு கொடுக்குறாங்க. அதை வச்சு நாங்கள் எப்படி 7:45 பிஎம்னு போட்டு கொடுக்குறாங்க, அதை வச்சு நாங்கள் என்ன ப்ராசஸ் பண்ண முடியும்? சப்போஸ் யாராச்சும் இப்போ டெத் சர்டிஃபிகேட்டே இது பண்ணோம்னா நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து போயிட்டு போலூருக்கு பருவதமலைக்கு போயிட்டு வர முடியாது. இந்த சர்டிஃபிகேட்லேயே இந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா, இப்போ சர்டிஃபிகேட்டில் ஓஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓஜி சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணில் அழிச்சு மாற்றிக்கிறோம்ப்பா அப்படின்ட்டு அவர் அந்த போலீஸ்கார அதிகாரி எங்ககிட்ட சொல்கிறாரு. பெண்ணில் அடித்து மாற்றிக்கலாம்ப்பா, போகிற வழியில் எதுவுமே கேட்க மாட்டாங்கப்பா. அவர்கிட்ட கேட்டான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க போலீஸ்காரங்கிட்ட கேட்டாலும் அவங்களும் அதான் சொல்கிறாங்க. சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. அவங்க வேலையை முடிச்சுட்டு போகணுன்னு தான் பார்க்குறாங்க தவிர ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு இது பண்ணணும்னு யாருமே ஒன்றுமே பார்க்க மாட்டுறாங்க. ஆக்சுவலாக அம்மா அடிச்சுட்டு போனது 2 பேர் அடிச்சுட்டு போயிருக்காங்க. அம்மா கூட அம்மா அடிச்சுட்டு போனது அம்மா வந்து பக்கத்துலேயே தான் இருந்திருக்காங்க. இன்னொருத்தவங்க தான் இதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க, டேம் அந்த இது கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அம்மா கிட்டே தான் கிட்டே இருக்கிறத விட்டு அவங்க பாலத்துக்கு அந்த சைடு தேடி இருக்காங்க. முன்னாடியே தேடி தான் அம்மா கச்சிருப்பாங்க. மரக்கலையை பிடிச்சி இது நியூஸில் ஆல்ரெடி வந்திருக்கு. இது ஆயிருக்காங்க. எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது. நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே எடுத்து கொடுத்துருக்கலாமே, எல்லாமே பண்ணியிருக்கலாமே. சண்டே 2 o'clock இந்த சம்பவம் நடந்திருக்கு. சண்டே 2 o'clock சம்பவம் வந்திருக்கு. அவங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்கல. நான் சண்டே நைட்டு 12 o'clock எனக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி போலூரில் இந்த மாதிரி விபத்தில் சிக்கிட்டாங்க. ஆனால் அம்மா என்ன ஆச்சு ஏதாச்சு இந்த மாதிரி கலெக்டர் எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் விபத்தில் சிக்கிட்டாங்கன்னு சொன்ன தவிர என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் வச்சிட்டாங்க. திரும்ப மறுபடியும் 1 o'clock கால் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொருத்தவங்க வந்து அம்மாவோட அக்கா இங்கே இருக்காங்க, இந்த ஸ்டேஷனில் கேட்டால் அந்த ஸ்டேஷனில் கேளுங்கன்றாங்க, அந்த ஸ்டேஷனில் கேட்டால் இந்த ஸ்டேஷனில் கேளுங்க, மாறி இதே தான் போயிட்டு இருந்து. அப்புறம் இன்னொரு ஸ்டேஷனுக்கு அப்புறம் 2 ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேஷனில் சரியான ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல, நீங்கள் எனக்கு எந்த ஸ்டேஷனாக இருந்தாலும் லைவ் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி ஒரு 2:30 3 o'clock இங்கேருந்து கிளம்பி 3 to 3.5 hours அங்கே போயிட்டு போலூர் ரீச் ஆகிட்டு அம்மாவோட அக்காவை இந்த மாதிரி மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அவங்கள எடுத்துகிட்டு போகும்போது அந்த சம்பவத்துக்கு போகும்போது ஒரு 5:30 6 o'clock இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சோன்னே 7:45 அம்மா வெளியே வராங்க. இது அவங்க முன்னாடியே பண்ணியிருக்கலாம். அவங்க நினச்சின்னா அந்த கேர்லெஸ்ல இப்போ ஒருத்தங்க வீட்டிலேருந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு அவங்க முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. அதுக்கு அங்கே போய் கூட சரியான கேட்டால் எம்எல்ஏ வராங்க, எல்லாமே தேடி கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க எல்லாமே சொல்கிறாங்க, ஓகே. ஆனால் ஆளுங்க வந்து வீட்டிலேருந்து ஆளுங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. அதுதான் அம்மா வீட்டு இருக்கா கம்பல்சரி. நாங்கள் போயிட்டு ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததுன்னா, நாங்கள் போயிட்டு அங்கே ரீச் ஆகி 1.5 hours அம்மா கிடச்சிட்டாங்க. 1.5 hours கிடச்சிட்டாங்க. அது முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. ஆல்ரெடி 2 times அவங்க தேடிட்டேன்னு சொன்னாங்க, வந்த வழியில் 2 times தேடிட்டேன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் போட்டு போட்டு அந்த சைடு டேம் அந்த சைடு பார்க்கணும்ப்பா, பாலத்துக்கு அந்த சைடு பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் 2 times தேடினாலும் பரவாயில்ல, முன்னாடி ஒரு தடவை சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சர்ச் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 500 to 600 meters அம்மா இருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிறதுக்கு 500 to 600 meters சொன்னதுல மறுபடியும் இந்த இடத்துல இங்கேருந்தே சர்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை அங்கேருந்து சர்ச் பண்ணுவாங்கன்றதுக்காக அம்மா இருந்திருக்காங்க. அதே இடத்துல இன்னொருத்தவங்க டேமுக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மா அங்கேயே ஒரு கிளையை பிடிச்சி அப்படியே தொங்கிட்டு அப்படியே இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக நான் கொடுத்து விட்ட பேகு கூட அவங்க மிஸ் பண்ணல. நான் சொன்னேன் பேகு கிடைச்சா அம்மா கிடச்சிருவாங்கன்னு
சொல்கிறேன், நான் கொடுத்து விட்ட பேக்கோடு தான் வந்தாங்க. அவங்க ஒரு கையில் பேக் மாட்டின்னு, இன்னொரு கையில் வந்து 2 கையில் களியை பிடிச்சிருக்காங்க, இன்னொரு பாதி கையில் எங்கள் அம்மா நான் கொடுத்து அமிச்ச பேகு, என் காலேஜ் பேக் மாட்டின்னு இருந்திருக்கு. சரி அதுதான் விட்டாங்கன்னு பார்த்தா ஒரு சர்டிஃபிகேட்ஸ்லாச்சும் ஒரு சரியான இதுவே போட மாட்றாங்க. அங்கே என்னதான் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க ஆஃபீஸ் டூர் போவாங்க. ஆக்சுவலாக அது போகும்போதே நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, பருவதமலைக்கு போனது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அவங்க ஜாக்கிரதையாக எல்லாம் பிரசாத் என் பேர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.